ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க பிளாக் ஸ்வாம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு விடோவா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை கூட்டிட்டு பிளாக் ஸ்டோன் அப்படின்ற பிளேஸ்க்கு போறாங்க. அங்க அவங்க சேஃபான பிளேஸ் அப்படின்ட்டு நம்புறாங்க. அந்த குழந்தையோட வாழ்ற இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் அங்க ஒரு ஆள் இறந்து கிடக்குறான். அதை பார்த்தோன்னா இவங்க பயந்துடுறாங்க. அதுவும் அந்த ஆள் வித்தியாசமா இறந்து கிடக்குறான். அதனால பாத்தீங்கன்னா இவங்க ஒருத்தர் கால் பண்றாங்க. அவங்க தான் இவங்களோட ரிலேஷனும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும். அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க தேனீக்களை வச்சு அதை ஆயுதமா பயன்படுத்தி அட்டாக் பண்றதுக்காக ஒரு சில ஆராய்ச்சிகள் பண்றாங்க அப்படின்னு தெரிய வருது. அதுல இருந்து வர தேனீக்கள் பாத்தீங்கன்னா இங்க வரவங்க போறவங்க எல்லாம் கொல்லுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னுமே நல்லா பண்ணிருக்கலாம். பல பேரோட வாய்ஸ் சிங்க் ஆகவே இல்லை. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா பல நூறு படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட் தான். அதை இவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க யாருமே பெருசான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல. மேபி அது டப்பிங் இப்படி இருக்கிறதுனால கூட இருக்கலாம். படத்துல அவங்க காமிக்கிற அந்த தேனீக்கள் போர்ஷன் எல்லாம் பார்க்க ஓரளவு டீசென்டா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் கிராபிக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். மற்றபடி அதை அட்டாக் பண்ற போர்ஷன்ல கூட நமக்கு பதப்பதைப்பு வர அளவுலாம் இல்ல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. சினிமாட்டோகிராஃபில ஓகேவா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டான அதே ஸ்கிரீன் பிளே தான் எடுத்திருக்காங்க. சுத்தமா ஒரு ஹை மூமெண்ட்ஸ் இல்லவே இல்லை. ரொம்பவே பிளாட்டா போற ஒரு படமா தான் இருக்கு. யாருக்கெல்லாம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் பார்க்கணுமோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.